அனைவருக்கும் வணக்கம். வருகிற சனிக்கிழமை 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இது அனைவருக்கும் தெரிந்ததே. சில கடவுளுக்கு 6 படை வீடுகள் உள்ளன. முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் இருக்கின்றன. முருகனுக்கு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை. ஐயப்பனுக்கு ஆரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழா, எரிமேலி, பந்தளம், சபரிமலை. அதேபோல விநாயகருக்கும் 6 படை வீடுகள் உள்ளன. அவை என்னவென்று பார்ப்போம். திருவண்ணாமலையில் ஒன்று உள்ளது. திருமுதுகுன்றம் ஆழத்து பிள்ளையார், 2வது. 3வது திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார், 4வது திருச்சி உச்சி பிள்ளையார், 5வது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், 6வது திருநாரையூர் பொல்லா பிள்ளையார். இவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம். மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டபாமதேவாதிவந்தித மகாகணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்டபாமதேவாதிவந்தித மகாகணபதிம். இந்துக்களின் முதன்மை கடவுள் விநாயகர். நமக்கு வரும் தடைகளை களைந்து விடுவார் இந்த விநாயகர். பல கடவுள்களுக்கு சில ஆகம விதிகள் உள்ளன. ஆனால் இந்த பிள்ளையாருக்கோ அப்படி இல்லை. இந்த கடவுளை எங்கு வேண்டுமானாலும் காணலாம். ஆற்றோரம், ஆலமரத்தடி, ரோட்டோரமாக, மேலும் முட்டுச்சந்தியிலும் காணப்படுவார். விநாயகர் சதுர்த்தி சென்னை, பம்பாய், ஹைதராபாத் போன்ற இடங்களில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் உள்ள எல்லா நகரங்களிலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மேலும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளிலும் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். బొమ్మ బొమ్మ తాతయ్య దయ్యనకు దినాకు నకు దిను భజంగరే ఉతమిత నకు దిమితి కాంతి తాం తోం తై తై గణపతి నాం సతా ఉతమిత నకు దిమితి తాం తాం తోం తై తై గణపతి నాం సతా దీమి కేడ టిక్ తాళ దీమి కేడ తాగిడ తాళ తావోడు తాం దీమి కేడ టిక్ తాళ దీమి కేడ తాగిడ తాళ తావోడు తాం ఉతమిత నకు దిమితి తాం తోం తై తై గణపతి నాం సతా ఉతమిత నకు దిమితి తాం తోం తై తై గణపతి నాం సతా. முதல் அறுபடை வீடு திருவண்ணாமலையில் உள்ளது. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலின் கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரத்திற்குள்ளேயே செல்வ கணபதியாக அருள் பாலிக்கிறார். இந்த விநாயகரை வணங்கினால் நாம் செய்த தீவினைகளை அழித்து முன்னேற வழி செய்வார். இதுவே விநாயகரின் அறுபடை வீடுகளில் முதல் வீடாகும். ஓகே, 2வற்றை பார்ப்போம். விருதாச்சலம் ஆழத்து பிள்ளையார். திருமுதுகுன்றம் என்பது மற்றொரு பெயர் விருதாச்சலத்திற்கு. இங்கு விருத்தகிரீஸ்வரர் கோயிலின் நுழைவாய் அருகே உள்ள வெளிப்பிரகாரத்தில் சுமார் 18 அடி ஆழத்தில் கிழக்கு முகமாக வீட்டிருக்கிறார். ஆழத்து அகத்து பிள்ளையார் என்ற பெயர் மருவி ஆழத்து பிள்ளையார் என்று அழைக்கப்படுகிறார். இவரை காண 16 படிகள் இறங்கியே சென்று தரிசிக்க வேண்டும். இது பிள்ளையாரின் 2வது வீடாகும். இவரை வணங்குவதால் நமக்கு கல்வியும் செல்வமும் பெருகும். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிவிற்கணிந்து, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழ முகத்தோனே ஞால முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. 3வது படவை பற்றி பார்ப்போம். இது எங்குள்ளது? திருக்கடவூர் கள்ளவாரண பிள்ளையார். இந்த பிள்ளையார் திருக்கடவூர்
அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தில் சிவன் சந்நிதிக்கு வலதுபுறத்தில் நந்திக்கு அருகேயுள்ள வெளிப்பிரகாரத்தில் கையில் அமுதகலத்தை ஏந்தியபடி அருள்பாலிக்கிறார். இவர் பக்தரின் உள்ளத்தை கவர்வதால் கள்ளவாரண பிள்ளையார் எனவும் அழைக்கப்படுகிறார். ஒருவருக்கு எவ்வளவுதான் கல்வி, செல்வம், புகழ் இருந்தாலும் முக்கியமாக நமக்கு தேவை ஆயுள்தானே. இவரை வணங்கினால் நாம் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ வழிவகை செய்வார் இந்த பிள்ளையார். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடத் தொடங்கிய போது இந்த கள்ளவாரண பிள்ளையாரை புகழ்ந்து பாடிவிட்டே அபிராமி அந்தாதியை பாடி முடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமிர்த கலசம் இந்த பிள்ளையாருக்கு கிடைத்த போது தேவர்களிடமிருந்து ஒளித்து வைத்து விளையாடி திருவிளையாடல் செய்ததால் இவருக்கு கள்ளவாரண பிள்ளையார் என பெயர் வந்தது. காக்கும் கடவுள் கணேசனை நினை, காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருள் துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. காக்கும் கடவுள் கணேசனை நினை, கவலைகள் அகல அவன் அருளே துணை. நான்காவது வீட்டை பற்றி பார்ப்போம். மதுரை சித்தி விநாயகர். இவர் எங்கிருக்கிறார்? மதுரை மீனாட்சி அம்மன் சந்நிதியின் நுழைவு வாயிலின் இடதுபுறமாக சித்தி விநாயகர் தரிசனத்தை பெறலாம். உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் நமக்கு அருள் தருபவரில் சக்தி மிக்கவர். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது. இவரை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் எல்லா சித்திகளையும், அதாவது வெற்றிகளையும் நமக்கு கொடுப்பார். மேலும் நமக்கு புகழும் பெருமையும் வரும். 6 படை வீடுகளில் 4வது வீடாகும் இது. மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னனுக்கு குதிரை வாங்க சென்றபோது இந்த சித்தி விநாயகரையே வணங்கி சென்றதாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் 5ஆம் படை வீட்டின் அதிபதியாக திகழ்கிறார். இவரது விசேஷம் என்னவெனில் கையில் சிவலிங்கத்தை வைத்திருப்பது. இவரை வணங்கினால் தீட்சையும் ஞானமும் கிடைக்கும். கற்பக விநாயகரை வணங்கினால் காசியில் உள்ள தீட்சா கணபதியை வணங்கிய பலன் கிடைக்கும். காரணம், எல்லோராலும் காசிக்கு சென்று வர முடியாது. இந்த விநாயகரின் துதிக்கை வலம்புரியாக உள்ளதும் இவர் அர்த்த பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பதும் இடது கரத்தை கடிகஸ்தமாக வைத்திருப்பதும் இவரது சிறப்பு தோற்றமாகும். விமுக்தி சாதகம் கலாதராவதம் சகம் விலாசிலோகரக்ஷகம் அநாயகைக நாயகம் விநாசி தேவதைதகம் நதா சுபாசு நாசகம் நமாமி தம் விநாயகம் நதேதராதிபீஹரம் நவோதிதார்க்கபாஸ்வரம் நமஸ்துராரி நிர்ஜரம் நதாதிகாபதுர்தர் சுரேஸ்வரம் நிதீஸ்வரம் கஜேஸ்வரம் கணேஸ்வரம் மகேஸ்வரம் தமாஸ்ரயே பராத்பரம் நிரந்தரம் ஸ்வஸ்தலோகசங்கரம் நிரஸ்ததைத்தகுஞ்சரம் தரேதரோதரம் வரம் வரேபவக்தவகஷ்கரம் கிருபாகரம் சுமா. ஓகே, 6வது வீட்டை பற்றி பார்ப்போம். இது எங்குள்ளது? திருநாரையூர் பொல்லா பிள்ளையார் இந்த பிள்ளையாரின் பெயர். சிதம்பரத்திற்கு அருகே உள்ள திருநாரையூரிலுள்ள பொல்லா பிள்ளையார் ஆலயம் விநாயகரின் 6வது படை வீடாக திகழ்கிறது. இவர் சுயமாக தோன்றிய பிள்ளையார். இவர் சிற்பியின் உளியால் செதுக்கப்படவில்லை, அதாவது பொல்லப்படவில்லை. இதன் காரணமாக இவரது பெயர் பொல்லா பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். மேலும் நம்பியாண்டார் இந்த விநாயகரின் அருளை கொண்டு தில்லையில் சேமித்து வைத்த அவரது தேவார திருமுறைகளை உலகிற்கு வெளிப்படுத்தினார். இவரது மிகுந்த பக்தியின் காரணமாக பொல்லா பிள்ளையாரை நேரில் தரிசிக்கும் பாக்கியமும் பெற்றார். பொல்லா பிள்ளையாரை போற்றி திருநாவுக்கரசர், திருஞானசம்பந்தர் வணங்கி உள்ளனர். இவரை வணங்குவதால் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதோடு கல்வியும் ஞானமும் வளரும். விநாயகரை பண்டிகை நாட்கள் மட்டுமின்றி தினமும் வணங்க வேண்டும். வணங்கும் போது விநாயக மந்திரங்களை உச்சரித்து வந்தால் நமக்கு வாழ்வில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரென்றொலிக்க. தூக்கிய தூதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க தொனியும் மணியன கணீரென்றொலிக்க. ஊத்துக நல்லிசை உள்ளம் களிக்க, ஊத்துக நல்லிசை உள்ளம் களிக்க. உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய். கஜானன
कवित्त जम्बो बलशारभक्षितम् उमासितं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्